இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு என்று சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் இந்த உபதேசத்தை நீங்கள் எப்பொழுதாவது தியானித்து பார்த்திருக்கிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அதாவது நாம் விசுவாசிகளாயினும் சரி, ஊழியராயினும் சரி, அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையான பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசிகளாக இருப்பதற்கு அல்ல. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சீஷராய் இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் அநியாயத்தை சகிக்க வேண்டும் என்பதையே ஆண்டவர் இயேசு இந்த உபதேசத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். யாத்திராகமத்திலே நீங்கள் 22வது அதிகாரத்திலே 26, 27வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகின்ற காரியம், பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொல்லுகிற காரியம், ஒரு மனிதனுடைய வஸ்திரத்தை குறித்து தேவன் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிய முடிகிறது. அதாவது ஒரு தரித்திரன், அதாவது ஏழை, பிறனிடத்திலே தன்னுடைய வஸ்திரத்தை ஈடாக கொடுத்து பணத்தை கடனாக வாங்குகிறான். இது பழைய ஏற்பாட்டிலே நடக்கின்ற ஒரு காரியம். அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே பணத்தை ஈடாக வாங்கி கொண்டான். எப்படி? தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து. பின்ன இப்படி அவன் வாங்கி இருந்தால், நன்றாக கவனமா உங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக நான் இலகுவாக முறையிலே ஆறுதலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்விதமாக வாங்கி இருந்தால் அந்த கடன் பணத்தை அந்த ஏழை மனுஷன் திரும்ப கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், கடன் கொடுத்தவன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அந்த வஸ்திரத்தை உரியவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதே அந்த தேவ கட்டளையாயிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உபாகமம் நீங்கள் 24ஆம் அதிகாரத்திலே 12வது 13வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய இந்த கட்டளை எதற்கு? கவனமாக கேளுங்க. அந்த வஸ்திரம், அது அந்த ஏழையினுடைய போர்வை. அது அவன் தனது உடம்பை மூடிக்கொள்ளுகிற ஒரு வஸ்திரம். வேறு எதினால் அவன் போர்த்து கொண்டு படுக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. ஆகவேதான் நீ அதை அந்த ஏழைக்கு கொடுக்கும் போது
நீ எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீ கொடுக்காமல் விட்டால் அவன் என்னை நோக்கி அந்த ஏழை கூப்பிடுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே அவன் முறையிட்டால் நான் அவனுடைய அந்த ஏழையினுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். கடன் கொடுத்தவனுக்கு அது பாவமாக இருக்கும் என்பது அந்த தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. நன்றாக கவனியுங்க தேவனுடைய பிள்ளைகளே. பழைய ஏற்பாடு இப்படி இருக்க, புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்திலே நம்முடைய கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகிறார், இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மற்றவனோடே அநியாயமாக வாதாடி வழக்காடி அவன் போர்த்து கொள்ளுகின்ற அந்த போர்த்து கொள்ளும் அந்த வஸ்திரத்தை அங்கே அவன் கேட்டால், நீங்கள் போர்த்திருக்கிற வஸ்திரத்தை அவன் வழக்காடி வாதாடி அதை கேட்டால், மற்றவன் அந்த வஸ்திரத்தை மாத்திரமல்ல தனக்குரிய அங்கியையும் கூட அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் கட்டளையை விட புதிய ஏற்பாட்டின் கட்டளை கடினமானதா இருக்கிறது அல்லவா? ஆகவே புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டின் கர்த்தருடைய சீசர்கள், நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய காரியம் அருமையானவர்களே. அதாவது நமக்கு அவசியமான பொருளாக இருந்தாலும் மற்றவர்கள் அநியாயமாய் அதை நம்மிடத்திலே இருந்து அவர்கள் பறித்து கொள்ள முயற்சித்தால் நாம் அதையும் அதற்கு அதிகமாகவும் அருமையானவர்களே அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதே நம்முடைய கர்த்தர் இயேசுவின் போதனையாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கேட்பதற்கு மிகவும் கஷ்டமாயிருக்கிறது அல்லவா? உண்மை, கஷ்டமாயிருக்கிறது உண்மைதான். ஆனால் இதுதான் தேவ கட்டளை. ஏதோ நாம் விசுவாசிகள் என்று நாம் வாழ்ந்துவிட்டு போகிறோம் அல்லவா? நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டு போகிறோம். நாங்கள் சபைக்கு அல்லது சபை பாஸ்டருக்கு அல்லது சபையின் ஊழியக்காரருக்கு நல்ல மனுஷன், நல்ல விசுவாசி என்று சொல்லி பெயர்களை எடுத்துக்கொண்டு போகிறோம் அல்லவா? அல்லது நல்ல ஊழியக்காரன் என்று சொல்லி பெயர் எடுத்துக்கொண்டு போகிறோம் அல்லவா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29-30 தயவு செய்து வாசியுங்க. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்திலே அதை திரும்ப கேளாதே. அருமையானவர்களே, இந்த காலத்திலே மிகவும் ஒரு மோசமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநியாயத்தை சகிக்கத்தான் வேண்டும். அருமையானவர்களே, நாம் இவ்வளவு காலமும் சத்தியத்தை அறியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலம் அதை வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த சத்தியம் நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் செல்லுவதும் நியாயத்துக்காக வாதாடுவதும் தேவ பிள்ளைகள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் தொடக்கம் 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் இதை வாசித்து பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், அதாவது கர்த்தருடைய சீசர்கள் யாராக இருந்தாலும், நீதிமன்றம் செல்லுவதும் நியாயத்திற்காக வாதாடுவதும் அது தவிர்க்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, ஒரு சபைக்கு சொந்தமான ஒருவரை இச்சிப்பதே பாவம். அதை
இதுவரைக்கும் யாரும் எண்ணி பார்ப்பதே இல்லை. அது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? சிந்தித்து பாருங்கள். ஒரு சபைக்கு சொந்தமான ஒருவரை இச்சிப்பதே பாவம். 10 கற்பனையே சொல்லும் பொழுது அதை யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? பின் ஆகவே இப்படியான அநியாயங்கள் இன்றைய நாளிலே தாராளமாக நடைபெறுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அருமையானவர்களே, சிந்தியுங்க. இதற்கு என்னதான் காரணமும் இன்றைக்கு சொன்னாலும் இன்றைக்கு இதற்கு பல காரணங்கள் சொல்லுவார்கள். அவை அநியாயம்தான். ஒரு தடவை இன்றைக்கு இது இன்னும் சில உண்மையான தேவ மனுஷருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய ஊழியத்தின் பாதையிலே நடந்திருக்கும் நல்ல நல்ல சிறிய உதாரணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். ஒரு தடவை இந்த இடத்திலே இருந்து சில ஆத்துமாக்களை, சில தேவ பிள்ளைகளை வஞ்சித்து இன்னொரு சபை எடுத்து விட்டது. அந்த சபை பாசரிடத்திலே முறையிட்டோம். வாங்க, இது சரியில்லாத வேலை, நீங்க இது செய்யறது சரியா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நானா வந்து ஏற்றி கொண்டு போனேன், அது அவங்களா வந்தாங்க, நான் என்ன செய்ய முடியும், நீங்க ஏன் என்னில குற்றம் சாட்டுறீங்க என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு காரியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், தயவு செய்து கேளுங்கள். நம்முடைய இலங்கையிலே வாழுகிற காலத்திலே, சிறு பிள்ளைகள் காலத்திலே உங்களுக்கு வந்த அனுபவம் இருக்கும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் வேலிகள் அடைத்திருப்பார்கள். இந்த வேலிகள் அடைக்கும் பொழுது அருமையானவர்களை சிலர் ஞானமாக அடைப்பார்கள். எப்படி தெரியுமா? நல்ல வடிவாக அடைத்து விட்டு கீழ் அது மட்டைகளால் தானே அடைக்கிறது, அடைத்து விட்டு 2 மட்டைகளை மெல்லவாக நீக்கி விடுவார்கள். என்னென்றால் பக்கத்து வீட்டுக்காரண்ட கோழி மெல்லவாக இந்த ஓட்டைகளால வரும். அதுக்கு பிறகு கோழி சண்டை துவங்கும், வேலி சண்டை துவங்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, நானா அவன் கோழியை வீட்டை வந்து பிடிச்ச என்று சொல்லி வாதாடுவாங்க. இது வாதாடி பெரிய சண்டையிலேயெல்லாம் முடியும். அருமையானவர்களே, இப்படி சொல்லிவிட்டு சொன்ன, இந்த கோழிய நீ வச்சிருக்கும் வரைக்கும் நீ கள்ளந்தான், புரிந்துகொள். நீ அவர்கிட்ட கொடுத்துருக்கோம், நானா கேட்டேன் கோழி வந்து பிடிச்சா, அதுதானே வந்தது. எதுக்கு தெரியுமா? நீ நீக்கி விட்டா வர வேணும் என்று அந்த ஓட்டைக்குள்ளால் அது வந்துட்டுது. சில பேர் பிடிச்சிருவாங்க, வச்சிருப்பாங்க, சில பேர் அன்றைக்கு கரையாச்சிருவாங்க. இது சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம். அருமையானவர்களே, நீ வச்சிருந்தால் நீ கள்ளந்தான், வச்சிருக்கும் வரைக்கும். அதை ஞானமாக இங்க வா, இது இப்படி வந்துட்டுது, இது உங்களோடதான் என்று கொடுத்திருந்தா நீ நீதிமான். ஆனா நீ என்ன செய்கிறா? மட்டைய விலைக்கு வைக்கிறா. இவ்விதமான காரியங்கள் என்று அங்கே விளங்கப்படுத்த வேண்டி இருந்தது. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. சரி, இதைத்தான் சொல்லுகிறது அநியாயம். இது அநியாயம். இப்படிப்பட்ட அநியாயங்களாலே இன்றைக்கு அநேக சபைகள், இன்றைக்கு அருமையானவர்களே, உண்மையான கர்த்தருடைய சபைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை மறுக்க முடியாது. அருமையான பிள்ளைகளே, பரலோகத்துக்கு செல்லவிருக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயத்தையும் நஷ்டத்தையும் நீங்க சகிக்கத்தான் வேண்டும். சண்டை பண்ணவோ அல்லது வழக்காடவோ நீங்கள் முற்படாமல் என்ன செய்ய வேணுமாம்? நியாயமான தீர்ப்பு செய்கிறவருக்கு, அதாவது தேவனுக்கு அனைத்தையும் ஒப்பு கொடுத்து பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார்.
58வது சங்கீதம் 11வது வசனத்தை தயவு செய்து வாசிக்கிறீங்களா? அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்வான். பின்னாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படி நீ சண்டை பண்ணாமலும், நீ வாதாடாமலும், நீ நியாய தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு நீ அதை ஒப்பு கொடுத்து விட்டு நீ அமைதியாய் இருப்பாய் என்றால், அப்பொழுது நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் அறிந்து கொள்ளுவான் என்று இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். பார்த்தீங்களா? பின்னாகவே தேவன் ஒருவர் உண்டு, நான் நம்புகிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று நீ காண வேண்டும் என்றால், அதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நீ வாதாடாதே, விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் அருமையானவர்களே, தெளிவாக கூறுகிறார். இன்னமாக சில காரியங்கள் என்றால் நடக்கிற காரியங்கள் இந்த காலங்களிலே பாருங்கள், ஒருவருடைய சொத்தை அதை அபகரிக்கிறார்கள், காணிகளை அபகரிக்கிறார்கள். இதெல்லாம் இப்பொழுது சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. காணிகளை, வீட்டை, பொருட்களை, அடுத்து பாருங்கள் பிறனுடைய மனைவியை அபகரிக்கிறார்கள், கால்நடைகளை அபகரிக்கிறார்கள், ஒருவருடைய வங்கியில் இருக்கிற பணத்தை அபகரித்து விடுகிறார்கள், கர்த்தரின் பணத்தை இன்றைக்கு அபகரிக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய வீட்டின் சொத்தை அபகரிக்கிறார்கள். மற்ற சகோதர சபைகளின் ஜனங்களை இச்சிக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் இச்சித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுது சந்தர்ப்பம் வரும் அவர்களை நாம் பிடித்துக் கொள்ளுவோம். அதன் விளைவாக பல திட்டங்களை தீட்டி அவர்களை அபகரிக்கிறார்கள். இது நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னமாக தங்களுடைய பணப்பலம், ஆட்பலம் இவைகளை பலப்படுத்தி அவர்கள் ஏனைய சபைகளை என்ன செய்கிறார்கள்? இச்சித்து அபகரித்து தங்கள் கிளை சபைகளாக என்ன செய்கிறார்கள்? விளம்பரப்படுத்துகிறார்கள். பணம் கொடுத்து சபைகளை வாங்குகிறார்கள். வாங்கி விளம்பரப்படுத்தி தங்களுடைய கிளை சபையாக காண்பிக்கிறார்கள். இப்படியான கிளை சபை முறைகள் பரிசுத்த வேதாகமத்திலே எங்கும் இருக்கிறதா என்று தேடி பாருங்கள், இல்லை. ஆகவே இவை எல்லாம் அருமையானவர்கள், இன்றைக்கு நான் கடந்த வாரத்திலே கூட தேவனுடைய தூதின் மூலமாக சில காரியங்களை சுட்டி காட்டினேன். உண்மை, இன்றைக்கு கிளை சபைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் உண்மையிலே அது வேதத்தில் இல்லாதவை. அவையெல்லாம் அநியாய செயல் மூலமாக பெற்றுக்கொண்டவை. நாம் இப்பொழுது சுட்டி காட்டுவதெல்லாம் அருமையானவர்களே, இன்றைக்கு பொதுவாக சொல்ல போனால் உலக மக்களையோ அல்லது பிரமத மக்களையோ அல்ல, இதை புரிந்து கொள்ளுங்க. அவைகளுக்குள்ளே நடக்கிறது உண்டு. அதை குறித்து நான் இந்த இடத்திலே சொல்லவில்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்திலே நாம் சொல்லுவது எல்லாம் தேவனுடைய வீட்டாரை குறித்தே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் உலக மக்கள், பிரமத மக்கள், அவர்கள் அறியாதவர்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் குறை சொல்லக்கூடாது. ஆகவே நாம் இப்பொழுது பேசிக்கொண்டு இருப்பதெல்லாம் தேவனுடைய வீட்டாரை குறித்து. இன்றைக்கு பாருங்கள், தாங்கள் செய்யும் இன்றைக்கு அநியாயங்களுக்கு பலவிதமான காரணங்களை கூறி தப்பிக்கொள்ளுகிறார்கள். மனுஷர் முன்பாக தங்களை நீதிமான்களாக, ஞானம் உள்ளவர்களாக காண்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால்
பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? அருமையானவர்களே, வாசிப்போமா? ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5ஐயும் 6ஐயும் தயவு செய்து வாசியுங்க. நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் சிங்காசனத்தின் மேல் நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். அவர் முன்பாக மனுஷரின் வீம்பு செல்லாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்ற பயங்கரமான செய்தியை நாங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 நாங்கள் காணுகிறோம் அல்லவா? அநியாயக்காரர், ஆம், தேவனுடைய வீட்டில் இருக்கிற அநியாயக்காரர். வேதம் சொல்லுகிறது என்னவா? சொல்லப்படுகிறது அல்லவா? எங்கே முதலிலே நியாய தீர்ப்பு தொடங்கும்? தேவனுடைய வீட்டிலே. ஆகவே இப்படிப்பட்ட அநியாயக்காரரால் பாதிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய வீட்டாரே, ஜோபு பக்தன் தன்னுடைய தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணிய அந்த விண்ணப்பத்தை உங்களுடைய விண்ணப்பமாக மாற்றுங்க. அங்கே ஜோபுடைய புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே ஒரு விண்ணப்பம் அங்கே செய்கின்றார். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று சொல்லி தேவனிடத்திலே முறைப்படுங்கள். அருமையானவர்களே, ஜோபு 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே இந்த அருமையான ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. அதை இவ்விதமாக பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய விண்ணப்பமாக மாற்றி தேவனிடத்திலே ஏறிடுங்கள். அருமையானவர்களே, சத்தியத்தில் நிமித்தம் நீங்கள் இழந்து போகிறவைகளை உங்களுக்கு கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். இந்த பூமியிலே அருமையானவர்களே, நீங்களும் நாமும் கூட இழந்து போனவைகளை மகிமையிலே நாம் நித்திய ஆதாயமாக நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்திலே 22ஐயும் 23ஐயும் தயவு செய்து வாசியுங்க. ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வார்த்தையையும் வாசித்து பாருங்கள். ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. அருமையானவர்களே, எத்தனை யார் இந்த ஏழை? இந்த உலகம் முழுவதும் ஏழைகள் தான். யார்? உண்மையில் தரித்திரன் அவன் ஏழை. அடுத்தது சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவர்கள் ஏழைகள், தரித்திரர். இவர்களது தேவைகளை அறிந்து சபை உதவ வேண்டும். தவிர இவர்களிடம் இருந்து காணிக்கை என்றோ நன்கொடை என்றோ வேறு எந்த வகையிலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பணம், பொருள், சொத்துக்கள் என்று எதையுமே பெற்றுக்கொள்ளக் கூடாது. அருமையானவர்களே, யாரிடம்? தரித்திரரிடம் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவர்கள். இவர்கள் இருவரும் தேவனுடைய பார்வையிலே தரித்திரர். அப்படி பெற்றால் நாம் தேவனுடைய பார்வையில் கொள்ளை அடிப்பவர்களாக காணப்படுவோம். அருமையானவர்களே, இதுதான் சத்தியம். சிறுமையானவனை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது. இவையெல்லாம் தேவனுடைய வீட்டாரில் நடக்கிறது. அருமையானவர்களே,
ஏன் இந்த இடங்களிலே நடக்கிறது? அருமையானவர்களே, சிறுமையானவனுடைய அவனுடைய வீட்டை, அவனுடைய காணியை கொள்ளையடிக்கப்படுகிறது, கொள்ளையடிக்கிறார்கள். அருமையானவர்களே, அது இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்காக இருந்து கொண்டு இருக்கிறது. மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? ஆனால் அப்படி நாம் செய்வோமாயின் அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அது நமக்கு மிக ஆபத்தாக முடியும். தேவ ஊழியரே, நாம் எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டாரே, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய வீட்டாரே ஒன்றை கவனியுங்க. நான் கடந்த முறையும் இந்த பாடலை உங்களுக்கு பாடி காட்டினேன். பணம் பொருளின்றி இலவசமாக அவர் அன்பை சுவை தேட வேகமாய் வாங்க. பணம் பொருள் இன்றி இலவசமாக அவர் அன்பை சுவை தேட வேகமாய் வாங்க. எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. அருமையானவர்களே, ஆம், இவ்விதமாக ஏழைகளையும் எளியவர்களையும் இருளிலே வாழும் ஜனங்களையும் இயேசுவண்டை அழைப்பவர்களாக சபைகள் காணப்பட வேண்டும். தேவனுடைய வீட்டார் காணப்பட வேண்டும். அவர்கள் வந்து சபையிலே ஒரு கதாநாயகர்களை காணக்கூடாது. அப்படி வருகின்ற ஏழைகள் எளியவர்கள் அவர்கள் இயேசுவண்டை வந்து சபையிலே ஒரு கதாநாயகனை காணக்கூடாது. இயேசுவின் அன்பையும் அவரது அரவணைப்பையும் காண வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு சபைக்கு வருகின்ற, இன்றைக்கு தேவனை அறியாத எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஜனங்கள் அங்கே கதாநாயகர்களை காணுகிறார்கள் அல்லவா? அவர்கள் கதாநாயகர்கள் போன்று நடந்து அதை வீடியோ பண்ணி இன்றைக்கு மீடியா வழியெல்லாம் போடுகிறார்கள் அல்லவா? அருமையானவர்களே, கடந்த வாரம் ஒரு கதாநாயகனை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். அருமையானவர்களே, கதாநாயகர்கள் சபையிலே இருக்கக்கூடாது. அங்கே வந்து சபையிலே இயேசுவை காண வேண்டும். இயேசுவினுடைய அன்பை அவர்கள் காண வேண்டும். இயேசுவின் மன உருக்கத்தை காண வேண்டும். மனகுருக்கத்தின் தந்தை இந்த இடத்திலே இருக்கிறார் என்பதை அவர்கள் காண வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, சினிமாவிலும் அரசியலிலும் ஜனங்கள் கதாநாயகர்களையும் அபிமானிகளையும் காண்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வீட்டிலே தேவனையே அவர்கள் காண வேண்டும். அந்த ஜீவனுள்ள தேவனையே அவர்கள் காண வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை பார்ப்போம். 1 கொரிந்தியரிலே 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, ஆம், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அறியாதிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு என்று நம்முடைய ஆண்டவர் கூறிய வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு ஞாபகமூட்டுகிறேன். சங்கீதம் 22:18 தயவு வாசிங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்று தம்மை குறித்தான தீர்க்கதரிசன வார்த்தை அங்கே நிறைவேறும்படிக்கு ஆண்டவர் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய வஸ்திரம் பாருங்க எவ்வளவு மேன்மை உடையது. அதை கூட பாருங்க பங்கிட்டு கொண்டாங்க. யார்? அநியாயக்காரர்.
நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவருமே சொஸ்தமானார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா? மருவ மலையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது என்று பார்க்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளதாயிருந்தோம் பாருங்க, அநேகருக்கு இளைப்பாறுதலை அளித்த அந்த அவருடைய வஸ்திரம், அந்த அங்கியையும் நடந்தது என்ன அருமையானவர்களே? இந்த அநியாயக்காரர் எடுத்துக்கொண்டாங்க அல்லவா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதற்கு எதிராக அவர் வழக்காடினாரா அல்லது அவருடைய சீசர்கள் வழக்காடினாங்களா? அல்லது இதுக்காக வழக்காடுவதற்கு ஆண்டவர் யாரையும் நியமிச்சு வச்சாரா? இல்லையே. என்ன சொன்னார் ஆண்டவர்? உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு என்று சொல்லி போதித்தவருடைய ஜீவியத்திலேயே அது நிறைவேறியது. வாசித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, முக்கியமாக நீங்க கவனிங்க, வஸ்திரம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். நமக்கு வஸ்திரம் அவசியம். அந்த வஸ்திரம் நமக்கு அனாவசியமாக, அதாவது அவசியமானது, அனாவசியமாக அல்ல, அவசியமானது என்று தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் அதையும் கூட ஒருவன் பறித்துக் கொள்ள விரும்பினால் அதற்காக நாம் வழக்காடக்கூடாதே, வழக்காட போகக்கூடாதே என்பதே தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை. ஒரு வஸ்திரம் எவ்வளவு முக்கியம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நீ விட்டுவிடு, அவனுடைய வஸ்திரத்தை கேட்கிறான் தானே, கொடுத்து விடு. பின்ன நம்முடைய ஆண்டவருடைய அந்த வஸ்திரங்கள் பாருங்க, வஸ்திரத்தை பாருங்க, வஸ்திரங்களை அந்த அபகரித்த அநியாயக்காரர் பாருங்க, அந்த வஸ்திரத்தினுடைய மேன்மையை அனுபவித்தார்களா? சிந்தித்து பாருங்க. இல்லையே. ஏன்? அவைகள் அவரிடத்திலே இருந்து அநியாயமாக பிடுங்கப்படும் பொழுது அதனுடைய மேன்மையை அவர்கள் இழந்து போகிறார்கள். முன்பு அதை தொட்டவர்கள் எவ்வளவு சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். இப்பொழுதோ அந்த வஸ்திரத்தை அநியாயமாக பிடுங்கி எடுத்தார்களே, இப்பொழுதோ அவர்கள் அந்த நன்மையை அவர்கள் அனுபவிக்கவில்லை. பின்ன அவர்களிடத்திலே அந்த வஸ்திரம் எப்படி இருந்தது? ஒரு பொட்டரித்து போகக்கூடியதும் பழையதாகவும் கந்தையாய் போகக்கூடியதாகவுமே அது இருந்தது. இப்படியே தேவஜனமே சத்தியத்தை அறியுங்க. தேவனுடைய வீட்டாரே சத்தியத்தை அறியுங்க. உங்களிடம் இருக்கிறது காணி, பூமி, சொத்து, பொருள்கள், ஏன் உங்களுடைய சபையின் மக்களை கூட அந்த அநியாயக்காரர் அபகரித்துக் கொள்ளலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வழக்காட போகவும் வேண்டாம் அருமையானவர்களே. அவை அனைத்தும் அவர்களிடம் சாபத்தின் பொருளாக, ஆசீர்வாதம் இழந்த பொருளாகவே அங்கே இருக்கும். இதுதான் சத்தியம். புரிந்து கொள்ளுங்க. ஆகவே அநித்தியமான இந்த அழிந்து போகிற உலக பொருட்களின் நிமித்தமாக ஆவிக்குரிய சந்தோஷத்தை நீங்க இழந்து விடாதீங்க. ஆவிக்குரிய சமாதானத்தை நீங்கள் இழந்து போக வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட ஆத்துமாவாய் இருக்கலாம். அந்த ஆத்துமாவுக்கான பலன் அருமையானவர்களே பரலோகத்திலே உங்கள் பெயரிலே எழுதப்பட்டுட்டது. ஆகவே அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போனாலோ அல்லது அநியாயக்காரரால் வஞ்சிக்கப்பட்டாலோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்திலே உங்கள் பெயரில் அது எழுதப்பட்டு விட்டதை யாராலும் அழித்து போட முடியாது,
திருட முடியாது, மாற்ற முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. தேவனுடைய வீட்டாரே, தேவனுடைய ஊழியரே, இந்த அநியாயத்தை சகித்துக் கொள்ளுங்க, நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.